எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இந்த தலைப்பு வேதத்தின் முக்கிய நிகழ்ச்சிகள். அதில் 1ஆம் பாகம் பார்த்துட்டோம், 2ஆம் பாகம் பார்த்துட்டோம். இதனுடைய தலைப்பு என்ன? வேதத்தின் முக்கிய நிகழ்ச்சிகள். எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடியாது. அதை எல்லா நிகழ்ச்சிகளும் முக்கியம்தான். ஆகிலும் கர்த்தர் உணர்த்தி தருகிற ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு 30, 40, 50 செய்தியாட்டு இல்லை 100 செய்தியாக தருவா. எப்போ லாக்டவுன் முடியுதோ அப்போ நம்ம செய்தி முடியும். ஆமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 21 அதிகாரத்தோட முடியும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். இன்று 3வது செய்தியின் தலைப்பு லூசிபரின் புரட்சியும் அதைத் தொடர்ந்து பூமியின் மீது ஒளி வீசுதல் தடை பண்ணப்படுதல். அந்த புரட்சியை தொடர்ந்து கர்த்தருடைய எரிச்சல் இறங்குது. பூமியின் மீது ஒளி வீசுதலை தடை பண்ணுகிறார். பெருவெள்ளம் பெருக செய்கிறார். இதனால் பூமி இருளடைந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இருள் அடைந்து சூரிய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ படாததினால் இந்த வெள்ளப்பெருக்கத்தினால் வெள்ளம் உண்டான இந்த வெள்ளம் ஐஸ் கட்டியா மாறி ஐஸ்லாந்து என்கிற ஒரு சரித்திரத்தை உருவாக்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுனால பல 100 வருஷங்கள் தாண்டி இல்லை பல 1000 வருஷங்கள் தாண்டி கர்த்தருடைய சிந்தனையில இல்லை, நம்முடைய படைத்த படைப்பு ஒன்றும் வெறுதாய் இருக்கக்கூடாது என்பதை அவர் இருதயத்தில் புரிந்து கொண்டார். இதே போலதான் கர்த்தராகிய தெய்வம் உன்னையும் என்னையும் உருவாக்கினது வெறுதே போகக்கூடாது என்பதற்காக. உன்னையும் என்னையும் அவர் படைத்தது, தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கி எடுத்தது வெறுதே போய்விடக் கூடாது என்பதற்காக. நீயும் நானும் பாவங்கள் செய்யும் போது அவர் தயவாய் மன்னித்து ஒரு சில காலங்கள், ஒரு சில சிறு காலங்கள் நமக்கு உபத்திரவங்களை தந்து மனம் திரும்ப வைத்து அவர் உன்னதத்திலே பரலோகத்தில் ஏறும்படியாக அவர் நம்மை ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி செய்து, அது மட்டுமல்ல அவருடைய ஆத்தும ஆதாயத்தை செய்து நித்தியத்திலே கொண்டு சேர்க்கிறார். ஆமென். அவர் தயவுள்ளவர், தெய்வம் இரக்கம் உள்ளவர், தெய்வம் மனதுருக்கம் உள்ளவர், தெய்வம் மனத்தாழ்மை உள்ளவர். அவருடைய இரக்கம் எண்ணில் அடங்காதது. அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எரிச்சல் உள்ளவர் தான், 7 தலைமுறை மட்டும் பாதிக்கிறவர் தான், அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் அத்திமரத்தை சபிக்கிறது போல சபிக்கிறவர் தான், உண்மைதான். ஆனாலும்
அடிப்பேன், இடிப்பேன், குத்துவேன், வெட்டுவேன், நாட்டுவேன் என்று சொன்னாலும் நீ மனம் இறங்கினார், நீ மனத்தாழ்மையோடு தேவனிடம் கேட்டால், மனம் திரும்பினார், நானும் அதை செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பேன் அல்லவோ என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு இரக்கத்தோடு உன்னை பாராட்டுவேன், உனக்கு இரக்கத்தை நான் தருவேன் என்று சொன்னாலும் நீ மனமேட்டுமையாய் போனால், இந்த லூசிபரை போல மனமேட்டுமை போனால் நான் உன்னை தண்டியாமல் விடேன் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு கர்த்தராகிய தெய்வம் மனதிற்கும் உள்ளவர். இந்த பூமியை பார்த்து அவர் படைத்த ஜீவன் இல்லாத ஒரு பூமிக்கு இவ்வளவு தூர இரக்கத்தை பாராட்டினார் என்றால், அவருடைய கரத்தினால் மண்ணை எடுத்து, ஒரு பிடி மண்ணை எடுத்து அவருடைய சாயல்ல உருவாக்கின உனக்கும் எனக்கும் எவ்வளவு கிருபைகளை அளிப்பார், எவ்வளவு மனத்தாழ்மையாய் இருப்பார், எவ்வளவு மகத்துவமாய் இருப்பார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் உன் மீதும் என் மீதும் இறக்கப்பட்டது நிமித்தம் அவருடைய பர்வதமாகிய அவருடைய வீட்டுக்குள்ளே தேவன் கொண்டு வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் எவ்வளவு மனதிருக்கம் உள்ளவர், எவ்வளவு மன தாழ்மை உள்ளவர், அவர் அதாவது கொடைவள்ளல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பூமி வறுமையாய், ஒழுங்கின்மையாய், இருள் சூழ்ந்து வெள்ளம் அப்படியே நிரம்பி பனிக்கட்டியாக இருந்ததை கர்த்தர் கண்டு இந்த பூமியின் மீது இறக்கப்பட்டு இந்த ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் இந்த ஜலத்தில ஒளிப்பட தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரகாசம் அடித்ததும் இரவும் பகலும் வர தொடங்கினது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் இந்த அசைவாடின நிமித்தம் இருள் மாறி போய்விட்டது. இந்த ஐஸ் கட்டி உருக தொடங்கிச்சு, அப்படியே ஃபுல்லா ஜலம் பரவி இருந்தது. இதை பார்த்த தேவன் ஒழுங்கின்மையாய் இருக்கிறது, பூமியை காண முடியலையே என்று. இதே போலதான் மனுஷனுடைய பாவம் பெருகி அவனுடைய உள்ளத்திலே பாவம், அவனுடைய இருதயத்திலே சிந்தனையிலே பாவம் பெருகி மனுஷனுடைய நற்கிரியைகளை, அவன் செய்கிற நல்ல காரியங்களை வெளியில் காண முடியாமல் பாவம் அதை அமுத்தி வைக்கிறதை கண்டு இந்த மனுஷன் மீதும் கர்த்தராகிய தேவன் இரக்கப்பட்டு கட்டளைகளை பிறப்பித்து அவனுடைய பாடுகளை, உபத்திரவங்களை, இருள்களை மாற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி நித்தியத்திலே கொண்டு வைக்கிறார். அதே போலதான் கர்த்தராகிய தெய்வம் இந்த பூமியை படைத்து, இந்த பூமியிலே திரளான தண்ணி இருக்கிறதை கண்டு படைத்த சிருஷ்டியாகிய பூமியை வெளியில் காண முடியலை என்று வேதனையோடு கர்த்தர் கட்டாந்தரையை உருவாக்கினார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெள்ளத்தை சமுத்திரமாகவும் இந்த பூமியை, இந்த கட்டாந்தரையை பூமியாகவும் அவர் உருவாக்கி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடினாலே போதும். ஆமென், ஆமென். நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல காரியம் கல்யாணம் நினைச்சிடக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான காரியம் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வீடு கட்டுகிறதா இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டிலே செல்வங்களை சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்லாவிட்டால் நமக்கு பிள்ளை செல்வங்களை தருகிறதா இருக்கலாம், இல்லாவிட்டால் கார் வாகனங்களை, ஏதாவது ஒரு செய்தி நல்லது நடக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடாமல் நாம் தடுத்து நிறுத்தினார் அந்த பரிதாபம். எத்தனையோ குடும்பங்களில் எனக்கு சாட்சி சொல்ல முடியும். எத்தனையோ குடும்பங்களிலே நான் அனுபவித்த ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து சொல்லுகிறேன். கர்த்தராகிய தெய்வம் அசைவாடும் போது எல்லாம் கண்மூடித்தனமாய், அற்புதமாய், அடையாளமாய் நடக்கும். கர்த்தருடைய அசைவாடல் நம்முடைய வீடை விட்டு வெளியிலே போகும்போது நிச்சயமா அந்த வீட்டில் உபத்திரவங்களும், தேவனுடைய மகத்துவம் இல்லாமல் உலகத்தை விட்டு வேறு பிரிந்த மகத்துவம் மாறி போய் ஆடைகளும், அணிகலன்களும், பெருமைகளும், வீணாசைகளும், பொல்லாப்புகளும், பண ஆசைகளும் வந்து அவருடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தை விட்டு உலகத்திலே நாம் சேரக்கூடாத ஒளியாயிருக்கிற இருள் என்கிற நரகத்திலே போய் சேரக்கூடிய அந்த பொல்லாப்பிலே மாற்றி விடுவோம். கர்த்தராகிய தெய்வம் யாருமே கிட்ட போக முடியாத ஒளியாயிருக்கிறார், பிரகாசமாயிருக்கிறார். அந்த பிரகாசத்துக்குள்ளே என்னையும் கொண்டு வைப்பதற்காக அவர் நம் மீது அசைவாட ஆக வேண்டும். ஆமென். அசைவாடுவதற்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை கொடுக்காவிட்டால் அந்த பரிதாபம்.
அந்தோ பரிதாபம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆமென். இதை பார்த்த தெய்வம் பல வருஷங்கள், அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் தாறுமாறான வாழ்க்கை, விபச்சாரம், மதுபானம், குடி, வரி, களியாட்டம், எரிச்சல், பொறாமை, பெருமை இப்படிப்பட்ட பொல்லாப்பில் எல்லாம் இருக்கிறது என்றால் கர்த்தர் உன்னுடைய உள்ளம் உணர்வதை வரைக்கும் விட்டுருவார். இருள் சூழ்ந்துதான் இருக்கும். எப்பொழுது உணர்வடைந்து தெய்வமே இதற்கு வழி என்ன, இந்த உபத்திரவத்திற்கு வழி என்ன, இந்த சாபம் தீர்வதற்கு என்ன வழி, இந்த பாவம் தீர்வதற்கு என்ன வழி என்று தேவனோடு நாம் விசாரிக்கும் போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அசைவாடுவார். ஆமென். கன்னிமரியாளோடு அசைவாடினார், இரட்சிப்பின் மகனை பெற்றெடுத்தார். உன்னோடும் என்னோடும் அசைவாடும் போது நம்முடைய இரட்சிப்பின் மகிமை, நித்தியத்திற்கு போவதற்குரிய வழியையும் பெற்றெடுப்பாய், உலகத்தின் ஆசீர்வாதத்தின் செல்வத்தையும் பெற்றெடுப்பாய். அந்த செல்வம் உனக்கு ஆடம்பரமாய் நடப்பதற்கல்ல, பெருமை காட்டுவதற்கல்ல, புகழ்ச்சி காட்டுவதற்கல்ல. நீயோ தாழ்மையோடு தேவனுடைய பாதத்தில் புசித்து குடித்து திருப்தியாய் தன்னுடைய வாழ்க்கையை நடை உடை பாவனை சொல் செயல் சிந்தனையிலே அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை செல்வமும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் சிந்திக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதித்ததை வெளியில் காட்ட வேண்டாமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று உலக ஜனங்கள் அறிய வேண்டாமா என்று நீ சொல்வாயானால் உன்னை போல பரிதபிக்கக்கூடிய சந்ததியை இந்த உலகத்தில் யாருமே காண முடியாது. கர்த்தர் உனக்கு தந்த அழகு உன்னுடைய மனைவியும் உன்னுடைய புருஷனோ இல்ல உன்னுடைய பிள்ளைகளோ பார்க்க வேண்டிய அழகு இல்ல, அந்தரங்க அழகுகளை உன் புருஷனோ மனைவியோ பார்க்க வேண்டிய அழகு, இந்த அழகை பிறர் பார்க்கும்படியாக, பிறர் இச்சிக்கும்படியாக ஆடைகளை திறந்திட்டு கொண்டு உலகத்தில் நாகரிகத்தின் ஆடைகளை இட்டுக்கொண்டு போகிறதற்கு ஒப்பான பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உனக்கு ஒருவேளை செல்வம் தல்லாம், பொண்ணு தல்லாம், மயிரம் தல்லாம், வைடூரியம் தல்லாம், இதையெல்லாம் தான் அணிந்து கொண்டு உலகத்தின் ஜனங்கள் ஒரு விபச்சாரியை, ஒரு அழகுள்ள ஸ்திரியை, இச்சிக்கிற ஸ்திரியை, இஸ்திக்கிற புருஷனை பார்க்கிறது போல் பார்ப்பதற்காக அவருடைய செல்வங்களை நீங்கள் வைத்து உபயோகப்படுத்தினார். அந்த பரிதாபம். அவர் உனக்கு தாழ்மையோடு உன்னதத்தின் மகிமையோடு பிறருடைய மனசு புண்படாமல், பிறருடைய மனசு இச்சிக்கப்படாமல், அதுதான் தேவ பிள்ளைகளை பாவம் செய்வதற்கு தூண்டும் விதத்திலே நம்முடைய சரீரங்களோ ஆடை அபயங்களும் இருந்தால் உனக்கு தண்டனை என்று வேதம் நமக்கு தெளிவாக வசனத்தில் சுட்டி காட்டுகிறது. இதை விட்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை 4 பேர் பார்க்க வேண்டும். இயேசு செல்வந்தர், ஆமென், இயேசு மகா பெரியவர் என்று அடுத்தவங்க எல்லாம் காண வேண்டும். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளும் என்னோடு சொன்ன வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறதை 4 பேர் பார்க்க வேண்டும். இயேசு இப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்று. வானத்தில் இருக்கிற ஆபிரகாமும் பரலோகத்தில் இருக்கிற மோசையும் பரலோகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் தாவீதும் வந்து சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசிக்காதவர்கள் விசுவாசியாமலே கட்டு போகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்து நற்கிரியையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென், ஆமென். நீ உபதேசிக்கிறதுனால பேசினால ஒரு மனுஷனும் திருந்த போவதில்லை. சொல்ல வேண்டும் நம்முடைய கடமை, பேச வேண்டும் நம்முடைய கடமை. இதை கேட்டு கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவருடைய நடை உடை பாவனைகளை அவர்கள் மாற்றினால் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அந்த பரிதாபம். விடிய 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 கிறிஸ்தவனாய் இருந்து, விடிய 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 கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறவனாய் இருந்து, விடிய விடிய ஜெபம் செய்து தன்னை தானே அர்ப்பணித்து தன்னை வெறுத்து இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்களை வெறுத்து உலகத்தினுடைய செல்வங்களை விட்டு என்று சொல்லவில்லை, வெறுத்து
உலகத்தினுடைய செல்வங்களை வெறுத்து உன்னுடைய பாடுகள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய சாபங்களை நீயே சுமந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற வசனத்தின்படி நீ போகாவிட்டால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். அப்படி ஒன்று இல்லாவிட்டால் இயேசு பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மரித்து உயிர் தெழுந்து சதா காலமும் பிதாவின் வலது பக்கத்திலே வீற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். பரலோகத்திற்கு போவதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காவிட்டால், இயேசு வந்தது, பிறந்தது, அவர் உயிரோடு எழும்பினது, அவர் மரிக்கப்பட்டது, உயிரோடு எழும்பினது, நித்திய பிதாவின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார் என்பது பொய்யாகி போகுமே. வேத வசனத்தை நீ பொய்யாக்குகிறாயே. உன்னுடைய ஆடம்பரத்தினால் கர்த்தர் உனக்கு தந்த செல்வம், உனக்கு தந்த மனமகிழ்ச்சி, உனக்கு தந்த பூமி செல்வம், உனக்கு தந்த ஆடை செல்வம், உனக்கு தந்த ஆகார செல்வம், உனக்கு தந்த அழகு செல்வம், இந்த செல்வம் 16 செல்வம். இந்த செல்வத்தை பெற்று நீ பிறருடைய மனசு புண்படியாகவோ, பிறரை நீ இகழ்வதற்கேற்றாதாகவோ, தன்னை போல் பிறரை நேசித்து நீ தாழ்மை உள்ளம் இல்லாமல் இருந்தால், இயேசு உனக்காக பிறந்து வளர்ந்து அவர் பாடுகளை பட்டு சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நித்திய பிதாவின் வலது பக்கம் இருக்கிறார் என்று நீ உன் கண்ணில் காணாத வசனத்தினால் கேட்ட வசனம் பொய்யாகி போச்சே. அப்ப இயேசுவையும் பொய்யாக்குகிற, இயேசு தந்த வார்த்தையும் வேதத்தையும் பொய்யாக்குகிற, அவர் தந்திருக்கிற அருள் வார்த்தைகளையும் பொய்யாக்குகிற, அவர் தந்திருக்கிற ஆசாரியர்களையும் நீ பொய்யாக்குகிற, நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற பொல்லாத பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. ஆமேன், ஆமேன். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களா, புரியாதவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு மேல கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை பிறரை இச்சிக்கும்படியாக, பிறருடைய கண்கள் இச்சித்து அவர்களை பாவத்துக்குள் விழும்படியாக நீ ஆடைகளையோ அணிகலன்களையோ, உன்னுடைய தலை சிங்காரமோ இல்ல உதட்டின் சிங்காரமோ இல்ல கண்ணின் சிங்காரமோ, இல்லாவிட்டால் கன்னத்தின் சிங்காரமோ இல்ல கைகளின் சிங்காரமோ இல்ல இடுப்புகளின் சிங்காரமோ இல்ல கால்களின் சிங்காரமோ இல்ல தொப்புள்களின் சிங்காரமோ நீ அலங்கரித்து கொண்டு நாகரிகமா என்று வாழ வேண்டும் என்கிற எந்த காலத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டு உலகத்திலே போய்வீர்கள் என்றால் தேவ பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். விபச்சாரத்திற்கு தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய வைக்கிற உங்களுடைய சரீரங்கள் அழிந்து போகும் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எச்சரிப்பும் கண்டிப்புமாக சொல்லுகிற வார்த்தை. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய மானத்தை மறைக்க ஒரு ஆடை தேவை. பிறர் இது சூப்பரா இருக்கு என்று சொன்னாலே போச்சு, வன்கண் உன் தலையில விழுந்தாச்சு. அடுத்து எடுக்கிற துணி ஈஞ்சி போவோம், இல்லைங்க பிரிஞ்சு போவோம், அப்படி இப்படியமா போயிடும். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவர் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய விதத்தில் நம்முடைய நடை உடைப்பாவனே இருக்கப்படாது. எப்போது ஒருத்தன் புகழ்கிறானோ, உன்னை புகழ்கிறாய் என்றா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், உன்னை புகழ்கிறாய்னா உனக்கு ஆப்பு வைக்கிறான்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. எப்ப உன்னை உயர்த்தி பேசுறானோ அப்பொழுதே உன்னிடம் உயர்த்தி பேசிவிட்டு பாக்கி 99 நபரிடமும் அவன் உன்னை தரைக்குறைவாய் பேசுகிறான் என்ற அர்த்தம். உன் மீது எரிச்சலோட, உன் மீதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வோடு தான் அவன் உன்னை புகழ்கிறானே தவிர உன்னிடம் இருக்கிற செல்வத்தை குறித்து, உன்னிடம் இருக்கிற ஆடைகளை குறித்து, உன்னிடம் இருக்கிற அழகுகளை குறித்து உன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறான் என்று நினைத்து விடாத. ஆமென், ஆமென். இனி ஒரு கூட்டங்கள் உண்டு பாருங்க, ஈகோ ப்ராப்ளம். நம்ம ஆடையை போல அவங்களும் ஆடை அணிந்திருப்பார்கள், நம்முடைய அணிகலன்கள் போல அவர்கள் அணிந்திருப்பார்கள். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சு பார்த்துட்டு இது அவர்களை போல இல்லை, இருந்தாலும் கொள்ளலாம். இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க போவாங்க தெரியுமா,
ஊரில் போய் முதல்ல யார்கிட்ட விசாரிப்பாங்க? கடைக்காரர்கிட்ட விசாரிப்பாங்க. ஒருவேளை அந்த கடையில் நம்ம திங்ஸ் வாங்காததாக இருக்கலாம், இல்லை அந்த கடையில் உள்ளவன்ட்ட நம்ம கொஞ்சம் பணக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை நம்மகிட்ட ஒரு பாசம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த கடையில் போய் கேட்கும்பா, இன்னார் தெரியுமா? தெரியும். இன்னாருடைய பையன் எங்க வேலை பார்க்குறான்? சம்பந்த விஷயமோ? எப்படி சம்பந்த விஷயமோ? ஆமா. நல்ல குடும்பம். எப்படி நல்ல குடும்பம். எனக்கு பல வருஷங்களா அந்த குடும்பத்தை தெரியும். ஒரே ஒரு பையன்தான். அவன் கொஞ்ச நாளா இங்க இல்ல, இருக்கும்போது தலதரிச்ச போக்கு போனா, இப்ப நல்லதா இருக்கியான்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் நீங்க ஒண்ணு விசாரித்து கொடுங்க. எப்படி சொல்லுங்களா? விசாரித்து கொடுங்க. இந்த பேச்சு கேட்பதற்கு இனிமையா இருக்கலாம், ஆனால் சம்பந்தம் பேச வந்த ஒரு மகளை கொடுக்கிறவன் கொடுப்பானான்னு கேட்ட. அப்ப இந்த நல்லா இருக்கிற குடும்பத்து மேல எவ்வளவு எரிச்சல் பட்டியான்னா, ஒரு பிள்ளை இருக்கு, அவன் நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல வசதி படைச்சிருக்கிறான், வந்த சம்பந்தத்தை பற்றி அவன் விசாரிச்சிருப்பான். இன்னும் கோடிக்கணக்கில் இங்க வந்துடும், இல்லை பணம் வந்துடும், இல்லை நல்ல பொண்ணு வந்துடும், இன்னும் உயர்ந்துருவான் என்ற பொறாமை. அதுதான் புகழ்த்தி தாழ்க்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்லு. இது கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்குள்ள, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால அடுத்தவர்கள் உன்னை புகழும்படி உன்னை வைக்காத. பாருங்க, வேதம் ஒரு வசனம் சொல்லுது, அடுத்தவர்கள் உன்னை புகழ்ந்து விட்டால், உயர்த்தி பேசிவிட்டால் உனக்கு என்ன பயன்? முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. உன்னை உலகத்தார் வாழ்த்தி தீர்த்தாகி விட்டது. ஆமென். இயேசு வாழ்த்த வேண்டிய இடம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லு, உற்சாகமா சொல்லு. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லி இருக்கு, அநேக வருஷங்கள் ஆதிகால யுகம் முடிய போகுது. ஆதிகாலம் 3வது யுகம். இந்த இருள் உண்டாவி அநேக வருஷங்கள் தாண்டின பிறகுதான், அதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆதி உலகம் தோன்றி பல கோடி வருஷங்கள் ஆயிற்று. ஆமென். நம்ம அதை விசுவாசிக்கின்றோம். வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, அதில் உள்ள கோள்களும் சந்திரன் படைச்சு, பூமியை மகிமையை படைச்சு, அதில் உள்ள சமுத்திரம் எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு, இந்த தேவ தூதர்களை படைச்சு, தேவ தூதர்களை இங்கு ஆளுகை செய்ய வைத்து, இந்த பூமி என்கிற தோட்டத்திலே அவனை உலாவ விட்டு பல வருஷங்கள் தாண்டி, அவன் தேவனுக்கு விரோதமாய் அந்த தீர்மானத்தை தீர்மானிச்சு அவன் விழுந்து போனது முதல் என்ன செஞ்சது? இருள் உண்டாயிற்று. இருள் உண்டாவி பல வருஷங்கள் தாண்டி, பல 110 வருஷம் என்று கணிக்கப்படுகிறது, பல 100 வருஷங்கள், அல்லாவிட்டால் பல 10 வருஷங்கள் தாண்டி கர்த்தராகிய தேவனுடைய சிந்தனைக்கு வருகிறது, வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப யாருடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடலையோ அங்கு நிர்மூலம்தான். ஆமென். அப்ப யாருடைய வீட்டில் தேவன் அசைவாடுவா? அதுதான் சங்கீதம் 101 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கபடம் இல்லாதவர்களுடைய வீட்டில், பொய் சொல்லாதவர்களுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். கபடு உள்ளவனை கர்த்தருடைய வீட்டிலிருந்தே விரட்டி போடுவாராம். பொய் சொல்லுகிறவர்களை நம்ம சபையில கூட எத்தனையோ 100 எண்ணத்தை பார்த்தாச்சு. தேவனுடைய பிள்ளைகிட்ட பொய் சொன்ன ஒண்ணு நிலைத்திருக்கல. அதுல இயேசுவுக்கு பொதுவா மாப்பு கேட்டு அந்த தவறை உணர்ந்தவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்ற மாதிரி பொய் சொன்ன ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி கபடோடு ஒருவரை கெடுத்து ஒருவரை கெடுத்து ஒருவர் பாஸ்டரை கெடுத்து இன்னொருத்தர் சொன்ன ஒருத்தரையும் கிடையாது, 100கணக்கில். இதையே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையில இப்படிப்பட்ட கபடு உள்ளவனும் பொய் சொல்லுகிற துன்மார்க்கன் நிலைச்சு நிற்பதில்லை, அவர் விரட்டிய போடுவார்.
அப்ப சபையிலே விரட்டுகிறார் என்றால் தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் வீடுகளில் அசைவாடுவாரா என்பதை நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு எழுதின புஸ்தகம் 38வது அதிகாரம் 8-9 வாசிக்க கேட்போம். யோபு 38:8-9. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது, அதாவது ஒரு பிரசவம் நடப்பதற்காக ஆடு மாடுகளில் ஆனாலும் சரி, எந்த உயிரினங்களும் சரி, மனுஷனுக்கு ஆனாலும் சரி, அது உதித்து, அதாவது அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த பிள்ளையினுடைய அந்த இது வெளியில உதித்து வரும்போது ஒருத்தனும் பிடிச்சு அமைக்க வச்ச முடியாது. அல்ல முடியுமா? முடியாது. அது எப்படிதான் வச்சாலும் சரிதான், தையல் போட்டாலும் சரி வெடிச்சிட்டு வெளியில வந்துடும். அது யாருமே அடக்கி வச்ச முடியாது. இதே போலதான் சமுத்திரம் புரண்டு வந்தாலும் யாருமே பிடிச்சு வைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரசவிக்கும் போது பாதி இங்க பாதி அங்க வெளியில் வராம ஒரு அதனுடைய பேபி பிள்ளைகள், அது ஆடு மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, உயிர் வாழும் பிராணிகளுக்காக இருந்தாலும் சரி, மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, செத்து போகுதுன்னா அது கர்த்தருடைய சாபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தடை பண்ணி வச்சது. இத பாருங்க, வேதமே இருக்கு. கர்ப்பத்திலிருந்து வாசிப்பா, கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தது யார்? ஆமென். ஒரு மனுஷனால முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா கர்த்தருடைய எரிச்சல் உன்னிடம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென், ஆமென். இப்ப இந்த பூமி ஒழுங்கு வர வேண்டுமானால், இந்த பூமி ஒழுங்கின்மை மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடுகிறது மட்டுமில்ல, இந்த பூமிக்கு இடைஞ்சலா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் தூக்கி ஓரத்தில் வைக்கிறார். அதே போலதான் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்திலே அசைவாடி உன் குடும்பத்திலே நிறைவாயிருந்து உன்னை வழி நடத்துகிறார் என்றால் உன்னுடைய மகிமை வெளிப்படும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி தடையாயிருக்கிற பொன்னானாலும் பொருளானாலும் ஆஸ்தியானாலும் ஆடைகளானாலும் அணிகலங்களானாலும் அதையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைப்பார். திரும்பவும் அதை எடுத்து நாய் கக்கிறத தின்னது போல நீ தின்னுவாய் என்றால் அந்த பரிதாபம். அப்படி எடுத்து வைப்பதற்கு நம்முடைய இருதயம் அனுமதிக்க வேண்டாம். அந்த பரிதாபம். நடை உடை பாவனை சொல் செயல் சிந்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி தீர்மானிக்காவிட்டால் அந்த பரிதாபம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். பரலோகத்திற்கு நீ சொல்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அசைவாட வேண்டும். உன்னிடம் பொய் காணக்கூடாது, உன்னிடம் கபடு காணப்படாது. தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மேகத்தை அதுக்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது, ஆமென், ஆமென் சொல். ஹல்லேலூயா. பூமியிலிருந்து சமுத்திரத்தை தனியாக பிரிக்கிறார். பிரிச்சு அதுக்கு வேலி அடைக்கிறார். எப்படி? பெரிய பெரிய பாறாங்கற்களை கொண்டு வச்சு கொத்தமர விட்டது போல தூதர்களை விட்டு பறக்கி பறக்கி ஒரு கல்லுகள்லாம் பறக்கி 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 அடுக்கி, அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லை, என்ன போட்டு அடைச்சிருப்பாரு? சுண்ணாம்பும் கறிக்கொட்டையும் முட்டையும் போட்டு கலந்து அடைச்சி போட்டார். அப்படி தானே? அப்படி தானேன்னு கேட்டோம். ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. நம்ம இயேசு நல்லவராக இருக்கிறபடினால் நம்மை இங்கனம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9-ம் 10 வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும், அப்படியே அவர் இந்த 2 வசனத்தில் இருக்கிற மாதிரி வானத்தையும் பூமியை 2ஆக பிரிஞ்சு சமுத்திரம் என்றும் பூமி என்றும் அதை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கி அப்படியே வைத்திருக்கிறார்.
இந்த சமுத்திரத்தை சுற்றி அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆமென். என்ன வேலி போட்டார்? நல்ல கருங்கல் வச்சு கட்டினார், அப்படிதானே? நல்ல சுட்ட செங்கலை வச்சு என்ன செய்யார்? சுட்ட செங்கலை வச்சு என்ன செஞ்சாரு? கட்டினார், அப்படிதானே? அவர் மணல் 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 தண்ணியை விட்டா புஸ்குன்னு போக வேண்டிய மணலை கொண்டு அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் வா இம்மட்டும் வரான்னு அப்படியே கேட்கும். எப்ப உள்ள வான்னு சொல்லியாரோ கரை புரண்டு வந்துடும். தேவனை அறியாமல், தேவனுக்கு தெரியாமல், தேவனுக்கு புரியாமல், தேவனுடைய கண்ணை மறைச்சிட்டு இந்த சமுத்திரம் ஒரு இம்மி அளவு கூட கரையை புரண்டு வர முடியாது என்பது வேத சத்தியம். ஆமென், ஆமென், ஆமென். அது வருகிறது என்றால் கர்த்தருடைய கட்டளைக்கு வருகிறதை தவிர கட்டளை. ஏன்னா தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் சமுத்திரத்தில் போய் கொண்டிருக்கும் போது சமுத்திரம் கொந்தளித்தது. ஆமென். கர்த்தரை கொந்தளிக்க வைத்தார். ஆமென், ஆமென். சீசர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி செய்தார். கர்த்தர் இன்னார் என்று அறியும்படி. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு விருப்பமோ? உம்முடைய கண்கள் காணவில்லையோன்னு கேட்டார். அற்ப விசுவாசியை ஏன் என்று கேட்டுவிட்டு சமுத்திரத்தை அதட்டினார். அப்படியே அலை நின்றது. பேதுருட்ட கேட்கிறார். நடந்து வரும்போது அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக காற்று வீச கட்டளையிட்டார். அலை அடித்தது. பயப்படுகிறான், அமிழ்ந்து போகிறான், தெய்வமேனு கூப்பிடுகிறான். அற்ப விசுவாசின்னு கையை தூக்கி வெளியில எடுத்து விடுகிறார். சமுத்திரம் குளம்போல் ஆயிற்று. ஆமென். அப்ப தேவனுடைய கட்டளை இல்லாமல் ஒன்றும் 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 நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 29-32 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 29 32 வரை. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரத்தை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆமென். இதெல்லாம் உருவாக்கும் போதே 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது. மனுஷ ரூபத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாக உட்கார்ந்திருக்கிறார். எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளையா இருந்த இயேசுவுக்கே இவ்வளவு உபத்திரவம்னா இயேசுவுக்கு புத்திரனா இருக்கிற உனக்கு எவ்வளவு உபத்திரவம் வரணும்? வந்தது உபத்திரவம் அல்ல, அது கொஞ்சம். உன்னை உபத்திரவத்தில் விசுவாசத்தை தளர விடாமல் இருக்கிறாயா என்று உனக்கு வைக்கிற பரீட்சை. ஆமென். பரீட்சையில் தோத்து போனா குழப்பம்தான். இல்லைங்க, இந்த வருஷம் 10ஆம் கிளாஸுக்கு பரீட்சை இல்லாதது போல பரீட்சை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். டேஸ்ட் உண்டா பாருங்க. 12 மாதம் படித்து பரீட்சை எழுதாதது சப்ப குப்பை. எப்படி? சப்ப குப்பை. ஆமென் சொல்லு. அப்போ நம்முடைய 70 மீறினா 80 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்து அதில் டெஸ்ட் பரீட்சை விசுவாச புடமிடுதல் இல்லைன்னா சப்ப குப்பை. விசுவாசத்துக்கு அருமையே தெரியாது. பரலோகத்துக்கு போற வழிக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. சும்மா குளத்தங்கரையில் நடந்து போற மாதிரி வேடிக்கை பார்த்து, குளத்துல வேடிக்கை பார்த்துட்டு போறது போல, ஆத்துல வேடிக்கை பார்த்துட்டு போறது இல்ல. இன்று கடற்கரையை வேடிக்கை பார்க்கறது போல பரலோகத்தை வேடிக்கை பார்த்துட்டு போவதா. அதுல ஒரு டேஸ்டுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம இயேசு நல்லவர். ஆமென். நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் 31 வாசி. அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு
மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே கர்த்தருக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவன் பாக்கியவான்கள். யாரெல்லாம் கேட்டு நடக்கிறது? கையை வைத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுன்னு சொல்லல, கேட்டு, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க கையை வைத்துங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். வேதத்தை கேட்டு, வாசித்துன்னு சொல்லல, படிச்சுன்னு சொல்லல, புரிஞ்சு கொண்டுன்னு சொல்லல, கேட்டு ஆசாரியனுடைய வாயினால் வேதத்தை கேட்டு அதை காத்து கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான். மற்றவன் யாரு? துர்பாக்கியவான். உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழலாம் நீங்களும் நான், உலகத்தில் செழிப்பாய் வாழலாம் நீங்களும் நானும். ஒரு நாள் அதை புரியக்கூடிய நாள் வரும். ஒரு நாள் அதை தெரிந்து கொள்ளும் நாள் வரும். அன்னைக்கு தான் புரியும், நான் துர்பாக்கியவனாக இருந்திருக்கேன். ஊழியக்காரன் படிச்சு படிச்சு சொன்னா, ஊழியக்காரன் இப்படி எல்லாம் சொன்னான், கேட்கலையே, புரிந்து கொள்ள முடியலையே. புருஷனை நினைத்து, மனைவியை நினைத்து, மக்களை நினைத்து, சிற்றாரை, உற்றாரை, சகோதரர்களை, சகோதரிகள் நினைத்து நான் வேதத்தை கேட்டு புறந்தள்ளினேனே. இன்று துர்பாக்கியவதியாய், துர்பாக்கியவாளனாய் இருக்கிறனே என்று மனவேதனைப்படக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக உண்டு என்று வேதம் தீர்க்கமாய் சொல்லுகிறது. அந்த நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது. வசந்த காலம் துளிர்த்தாகிவிட்டது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, இல்லாவிட்ட படித்து, இல்லாவிட்டால் புரிந்து கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான், மற்றவன் துர்பாக்கியவான். ஆமென். புரிஞ்சவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களா? நான் உங்களை அப்படி தீர்மானிக்க மாட்டேன். என்னுடைய கண்களுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் என்ன செய்யும்? சாயம் வெளுக்கும். பாருங்க, புதிய துணி எடுக்கிறோம், அப்படி டம் டிம் டம் பப்படம் போல நைஸா சிலுக்கா கண்ணாடி போல அப்படி ஜம்முன்னு இருக்கு. இதை கொஞ்ச நாள் உடுக்கிறோம், பப்படம் போல துணியை, நைஸா இருக்க துணியை தேய்ச்ச முடியுமா? கல் புல்லு கல்லு கில்லு எல்லாம் பதிச்சு வச்சிருக்கோம், அதை தேய்ச்ச முடியுமா? முடியாது. அதனால் போயிட்டு வந்தோன்னா கலத்தி ஒரு உதாரணம், இப்படி ட்ரெஸ்ஸை உடுக்கலைங்க என்னன்னு கேட்குறேன். நீ உடு, நான் வேண்டான்னு சொல்லலை, இல்லை உடுக்கலைங்க என்ன செய்யன்னு கேட்குறேன். இந்த வசர்ப்பு சாரி ஆனாலும் சரி, பாவாடானாலும் சரி, சட்டை ஆனாலும் சரி, ப்ளவுஸ் ஆனாலும் சரி, பனியன் ஆனாலும் சரி, ஃபேண்டா எந்தங்கில நீ உடுக்கிற, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சாருன்னு நீ வேண்டி கொடுத்த. கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் இருந்த மாதிரி அப்படியே மின்னட்டம் சொல்லிட்டு இருக்கு. இதை தேய்ச்சி கொடுக்க முடியாது, அலசி போட முடியாது. ஆமென். அப்போ ஒரு சில வருஷமா என்ன செய்வோம்? உடுத்துட்டு வந்ததும் வந்தோன்னு வரும், சரிங்க நான் துணியை மாற்றிட்டு வரேன், நான் துணியை மாற்றிட்டு வரேன், பிடிச்சி வச்சு ஒரு சரக்கு சரக்குன்னு மடக்கி அசையில போட்டோம். உடனே போட்டால் உடனே பீரோல வச்சா என்ன செய்யுமா? சிம்பிள் வந்துடுமா? ஆமென் சொல்லு. நினைக்க முடியல, தேய்க்க முடியல. ஆமென். இந்த புடவையை கொண்டு வச்சுட்டு ஒரு சில வருஷங்கள் அப்படியே மினுக்கு மினுக்குன்னு வைத்து புறவு துர்நாற்றம் எடுக்கிறேன். துர்நாற்றம் எடுத்து ஒரு நாள் என்ன செய்யணும்? அலசிய ஆகணும், அலசிய ஆகணும். அன்னைக்கு தெரியும் அந்த புடவையினுடைய சாயம் அளிக்கிறது. ஒன்னில் கல்லர் மங்கி போயிடும், இல்லைங்க இந்த கல்லெல்லாம் தொலைஞ்சு போயிடும், நாச குப்பையா போகும். ஆமென். இதில் முழுத்தப்பட்டுன்னு ஒரு பட்டு உண்டு. இந்த பட்டை அலசியதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்.
உனக்கு இல்லை கிழிஞ்சு போச்சு இல்லை போச்சு. முழுத்தப்பட்டுனா அந்த கல்யாணப்பட்டு போயிட்டேன்னா மாப்பிள்ளைக்கு இப்போ மோசம் வந்துடுமா. மாப்பிள்ளைக்கு என்ன தெரியுமா, ஆயுசு கம்மி. அதனால மாப்பிள்ளை சாவியை வேற தலைக்க மாடல வச்சது என்ன செய்யணும், பந்தேசப்படுத்தி வச்சிருக்கிறோம். என் பொண்டாட்டி என் மாப்பிள்ளை செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அப்படியே விட்டுட்டு கிழிஞ்சியே போயிடுச்சு. பாருங்க, மாப்பிள்ளை சாவம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய வேலையை அருமையாக செய்துட்டு இருக்கேன். மூட நம்பிக்கைகளை பாருங்கள், மூட நம்பிக்கைகள். ஆமென், ஹல்லேலூயா. உண்மைதானே, கிழிஞ்சு போச்சு இல்ல? சாட்சி தானே இருக்கா? கிழிஞ்சதான் வச்சிருக்க, என்னை தலையில் வச்சேங்க போச்சு. ஹல்லேலூயா, ஆமென். உடுக்க முடியாது, ஆனாலும் பந்தேசம் படிச்சு சாவம் பையன் தலையில் வச்சேங்க. எனக்கு பெட்டியில வெள்ளை துணி இல்லாம கலர் துணி வச்ச விடுவேன்னா கேக்கு. இவன் மினுக்குன்னு நல்ல சிங்காரிச்ச வெள்ளி சாரிய வெள்ளி சலுகையெல்லாம் வச்ச துணியை வச்ச விடுவேனா, வச்ச அவளுக்கு குறவளையில நான் போய் பிடிச்ச மாட்டேனா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அதில் உள்ள வெள்ளி சரிக்கைக்காக வித்து 1000-2000 ரூபா பணத்தை உண்டாக்கி ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கூட நீ பாக்கிய வயதியா இருப்பான். ஆமென், ஆமென் சொல்லு. பாருங்க, ஊத்த நார்ந்த துணியெல்லாம் வச்சிருப்பேன். ஆமென். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்பட்டு புதுசாய் தேவனை ஏற்றுக்கொண்டு அப்படியே புதிய ட்ரெஸ்ஸை போல அவன் அலங்கரித்திருப்பான். அவன் ஒருபோதும் அவனுடைய சரீரத்தின் அழுக்க மட்டும் இல்லை உள்ளத்தின் அழுக்க போக்குறவனா இருக்க மாட்டான். சரீரத்தை அழுக்க போக்குறவனா இருப்பான். ஆனால் அதிகாலை எழும்பி ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று அப்படியே தன்னுடைய இருதயத்தின் அழுக்கை கழுகிறவனாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் இருப்பார்கள், 3 நாள் இருக்க மாட்டார்கள், 4 நாள் இருப்பார். அப்படியே 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 கொஞ்ச நாள் கழியும்ப அப்படியே மடித்து வச்சுக்கிற துணியை போல சாயங்காலம் உறங்குவோம், காலம் எழும்புவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இயேசுவே எனக்கு அதெல்லாம் ஜெபம் பண்ணணும். இது பைபிள் வாசிங்க பாஸ்டர். அங்கே ஒரு பய கிடைக்க அவன் கேட்டு போடுவான், அந்த இதெல்லாம் என்னது கேட்டு போடுவான். கேட்டுட்டு எழும்பி முழங்கால் விட்டு மன்னிப்பு கேட்க வைப்பான். அதனால தயவு செய்து எழும்பி பாஸ்டர்கிட்ட போய் சொல்லண்டாமே. இன்னைக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணாத ஒரு சந்ததி இருக்கு. எழும்பி முழங்கால் போட வச்சோம்மா வேண்டாம். ஆமாம், இஞ்சியே ஒன்று இருக்கிறாங்க. சரி, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. புரிந்து கொள்ளுங்கள், மடித்து வச்ச துணிக்கும் அதிகாலையில் ரட்சிப்பு வாங்காதவர்களும் ஈக்குவல். ஊத்தனாரியா இதுக்கெல்லாம் செப்பேனியா 3வது அதிகாரம் 1வது வசனமா வாசிங்க பார்ப்போம். செப்பேனியா 3வது அதிகாரம் 1வது வசனம். இடுக்கன் செய்து இடுக்கன் செய்து, அதாவது இப்படி புதிய ரட்சிப்பு வாங்காம பொல்லாப்புல இருக்கிற இடுக்கன் செய்கிறவர்களுக்கு ஊத்தையும் அழுக்குமா இருக்கிறவர்கள் இப்படி சாரியை மடிச்சு வச்சு கொண்டு போடிய மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மடிச்சு போவான்னா ஐயோதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். எரேமியா 5வது அதிகாரம் எரேமியா 5 எடுத்தியா? 5வது அதிகாரம் 19 முதல் 24 முடிய ஒவ்வொரு வசனமா வாசிக்கணும். ஒரு நிமிஷம். 5வது அதிகாரம் 19 முதல் 24 வரை வாசிக்க கேட்போம். பாருங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தராகிய தெய்வம் ஒரு செய்தியை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளை எல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று ஆமென் நீங்கள் கேட்டார். இரண்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுல 22வது வசனம் நினைக்கிறேன். நம்ம வேதத்தினுடைய நம்ம பார்த்துட்டு வர அந்த சமுத்திரத்துக்கு ஒப்பான வசனம். இதை வாசிக்கும் போது கர்த்தர் இந்த செய்தியை கொடு என்று சொன்னதினால் 19வது வசனத்திலிருந்து நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என்ற நிறைய பேர் கேட்டணும், எனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாஸ்டர். கழிஞ்ச 3 வாரத்துக்கு முன்ன கூட ஒரு சகோதரன் வந்தான். அவனுக்கு இந்த வசனத்தை அனுப்பி கொடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், விக்கிரக ஆராதனை செய்யலை, சிஎஸ்ஐல இருக்கிறோம். அதிகாலை ஜெபம் நாங்கள் பண்ணாத நாளே கிடையாது.
அப்போ ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் சொன்னார். பாருங்க, அந்த 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 வார்த்தைக்கு பதில் வருது பாருங்க. எனக்கு இந்த உபத்திரவம், இந்த காய்ச்சல், இந்த பாடு, இந்த பல்வலி, இந்த தலைவலி, இந்த கால்வலி, இந்த கைவலி எதற்காக என்று கேட்கிறார்கள். ஒன்று கர்த்தர் பரீட்சை வைக்கிறது, அது வேறு விதம். இன்னொன்று நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகள் எல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல, உடனே விக்கிரக ஆராதனை செய்துட்டு இருக்கீங்கள பற்றி சொன்னேன்னு நினைச்சிடப்படாது. சேவித்ததை போல, அந்நிய விக்கிரகத்தை சேவித்ததை போல என்றால், அந்நிய விக்கிரகத்தை சேவித்த போது தேவனை விட்டு நீ தூரமாய் போனது போல, இன்று அந்நிய விக்கிரகத்தை நீ சேவிக்காமலே தேவனை விட்டு தூரம் போகிறாய் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்கள் தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல் உங்களுடையதல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்லுவாயாக. அதுதான் சேவிக்கிறோம், அந்நியர்களை சேவிக்கிறோம். ஆமென். தேவனுடைய ஆவியும் நானும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்காத, பரிசுத்த ஆராதனை செய்யாமல் உண்மையோடும் கருத்தையோடும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தாத மனுஷர்களோடு ஆராதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. 20 வாசி. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமென், இன்று உங்களுக்கு தருகிற செய்தி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய செய்தி, கர்த்தர் என்னோடு பேசின செய்தி என்னவென்றால், வாசி அடுத்த வசனம் பாருங்க, நல்ல பாருங்க. யாக்கோபின் வீட்டிலே, ஆமென், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வீட்டிலே, யூதாவின் வம்சத்திலே, கிறிஸ்தவ வம்சத்திலே அறிவிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும். ஆமென் சொல்லு. கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். எப்படி சொல்லுகிறார்? உன் கையில் தந்த வேத புஸ்தகத்தை படிப்பதற்கு கண்ணிருந்தும் படிச்சு அதை நீ இருதயத்தில் வைத்துக் கொள்ளாத குருடனே, காதிருந்தும் கேட்காத, உன்னுடைய ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை கர்த்தருடைய ஆவியில் நின்று வெளிப்படுத்தி தந்து அதை கேளாதது போல் இருக்கிற செவிடரே, ஜனங்களே கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நீ வசனத்தை கண்டும் காணாமல் இருக்கிறார், வேத போதகத்தை கேட்டும் கேளாமல் இருக்கிறார், ஆனால் எனக்கு பயப்படாமல் நீ இருப்பியோ என்று கர்த்தர் கேட்கிறார். திட்டமா சொல்லுகிறார், எனக்கு பயப்படாமல் நீ இருப்பியோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஒருவேளை வசனத்தை படிச்சுட்டு இது அச்சிடப்பட்ட ஒரு எழுத்து என்று விட்டு விடலாம். ஊழியக்காரன் சொல்லுகிற வாயினால் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவருக்கு டியூட்டி அது என்று சொல்லிவிடலாம். அதான் கண் இருந்தும் காணாதது போல, காதிருந்தும் கேட்காதது போல நம்ம போய்விடலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லாமல் போகுமோ என்று கேட்கிறார். பாருங்க, எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராத இருப்பீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். உன் சரீரத்தை அசைத்தா, உன் ஆசீர்வாதத்தை அசைத்தா, உன் ஆயுசை அசைத்தா, நீ அதிராமல் இருப்பாயோ என்று கேட்கிறார்.
ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு தந்திருக்கிற 16 செல்வத்தின் மிக பெரும் செல்வமாகிய பிள்ளை செல்வத்தை அசைத்தால் நீ அதிராமல் இருப்பாயோ? உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வருமானங்களை, ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை அவர் அசைத்தால் நீ அதிராமல் இருப்பாயோ? அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அவருடைய படைப்பின் மகத்துவம். சமுத்திரத்தை படைத்து வைத்து ஒரு கர்ப்ப பாத்திரத்திலிருந்து புரண்டு வருகிறது போல, கர்ப்பம் புரண்டு வருகிறது போல இந்த சமுத்திரம் புரண்டு வரும்போது அதை அடைத்து வைப்பதற்கு எவனால் முடியும்? அதையும் கர்த்தராகிய தெய்வம் அருமையாக செய்கிறார். வாசிங்கள், பாருங்கள். எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாய் அதிராமல் இருப்பீர்களோ? ஆமென், ஆமென் சொல்லு. ஒருவேளை ஊழியக்காரன் பேசுகிற பேஸ்டை உதாசீனப்படுத்தி விடலாம். ஒருவேளை உன்னிடம் அச்சிடப்பட்டு தந்திருக்கிற வேதத்தை அச்சிடப்பட்ட ஒரு எழுத்து என்று நீ உதாசீனப்படுத்தலாம். ஆனால் கர்த்தராகிய தெய்வனுடைய செய்கை, கர்த்தராகிய தெய்வத்தினுடைய படைப்பு, கர்த்தராகிய தெய்வத்தினுடைய ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் அடையாளத்தையும் பயங்கரத்தையும் கர்த்தர் உன் மீது வைப்பார் என்றால் அந்தோ பரிதாபம். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்திற்கு ஏற்று நடக்க வேண்டும். அதை என்னால் முடியும், முடியாததை கர்த்தர் உன்னிடம் சொல்ல மாட்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை ஏற்று நடக்காவிட்டால் அந்த பரிதாபம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். வசனத்தை கேட்கிறார்கள். இன்று இப்போதுதான் தடை வந்திருக்கிறது. நம்முடைய கன்னியாகுமரி தேசத்தில் மூளைக்கு மூளை கன்வென்ஷன், மூளைக்கு மூளை நற்செய்தி, மூளைக்கு மூளை பெருவிழா, மூளைக்கு மூளை உபவாச விடுதலை பெருவிழா, உபவாச கூட்டம், ஆராதனை என்று சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன் கையில் 66 புஸ்தகம் அடங்குகிற வேத புஸ்தகத்தை தந்து நீ கண்டும் காணாமலோ இவ்வளவு சுவிசேஷத்தையோ இவ்வளவு சத்திய வார்த்தையோ இவ்வளவு பகிரங்கமாய் அறிவித்தோம். காது கேட்காதவன் போனால் கர்த்தர் உன்னை அதிரும்படியாக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிழல் அல்ல நிஜம், நிழல் அல்ல நிஜம். ஆமென். இது உன் மீது வராமல் இருக்க வேண்டுமானால் அவர் உனக்காக இரத்தம் சிந்தின போது, அவர் உனக்காக பாடுபட்ட போது, உனக்காக சுவிசேஷம் சொன்ன போது, அவர் உனக்காக தாழ்மை கோலம் எடுத்த போது, அவர் உனக்காக மரித்த போது அவர் என்ன கோலத்தில் இருந்தார்? உலக ஜனத்தார் அவரை உதாசீனப்படுத்தும் விதத்தில் அவருடைய கோலங்கள் இருந்தது. பரிகாசம் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. உனக்கு எதுக்கு வரட்டு கௌரவம்? உனக்கு எதற்கு வரட்டு ஆடம்பரம்? உனக்கு எதற்கு வரட்டு அணிகலன்கள்? உனக்கு எதற்கு வரட்டு ஆடை ஆபரணங்கள்? சிந்தித்து பாரு. அவரை ஒரு கணம் நீ சிந்திப்பாயானால் அவருடைய மகத்துவம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்ப பாத்திரத்திலிருந்து கர்ப்பம் புறப்பட்டு வருகிறது போல, அது யார் தடை செய்தாலும் நிற்காதது மகிமையாய் அது வெளிப்புறப்பட்டு வருகிறது போல, சமுத்திரம் புரண்டு வரும்போது புரண்டு வராதே என்று, எல்லையை கடந்து வராதே என்று காங்கிரீட்டில் அல்ல மணலினால் மதிலை உண்டாக்கின கர்த்தராகிய தெய்வம் உன்னை அசைத்தால் நீ அதிராமல் இருப்பாயோ? அப்ப அதிரும், அப்ப அசையும். அது வரைக்கும் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதாசீனமாயிருக்கலாம், வேத வசனம் உங்களுக்கு உதாசீனமாயிருக்கலாம், தேவனுடைய மகிமை உங்களுக்கு உதாசீனமாயிருக்கலாம். எல்லாம் ஏற்றுக்கொள்வோம், எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்று இருதயத்தில் தீர்மானித்து விட்டு தேவனுடைய மகத்துவத்தில் வாழாமல் அவர் பட்ட ஏழ்மை கோலத்தை நீ அடையாமல் இருந்தால் உன் வசதி உன்னுடைய வாழ்வுக்காக அது வேண்டாம் என்று சொல்லல. உன்னுடைய ஆசீர்வாதம் பூரா நீயும் உன் சந்ததிகளும் அனுபவிக்காததற்காக தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய ஆசீர்வாதம் உனக்குள் இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஒரு சகோதரன் என்னோடு சொன்னார், ஞாபகப்படுத்துகிறார், பிரதர்
கிட்டத்தட்ட 54 55 வயசு ஆகுது. இதுவரைக்கும் ஒரே ஒருத்தனுக்கு தான் நான் கடன் கொடுத்தேன். இருதயம் வேதனைப்பட்டது அந்த வார்த்தையை கேட்டபோது. இருதயம் துக்கப்பட்டது, இருதயம் சோர்வடைந்தது. அந்த மகன் சொன்னார், இதுவரைக்கும் நான் கொடுத்ததில்லை, இரண்டாவது இதை இந்த பிள்ளைக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாபடி. வேதனையான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று. ஆமென், ஆமென். உனக்கு ஆசீர்வாதம் தந்தது எதற்காக? உனக்கு மன மகிழ்ச்சி தந்தது எதற்காக? தேவாதி தேவன் உனக்கு மகித்துவத்தையும் மகிமையும் தந்தது எதற்காக? தான் தின்னி தான் மடிந்து போய் அதோடு மடிந்து போவதற்காக அல்ல, பிறரை வாழ வைப்பதற்காக. அன்னைக்கு இருதயம் துக்கப்பட்டது, இருதயம் வேதனைப்பட்டது, அவ்வளவு மன பிரளயப்பட்ட தேவனிடத்தில் போய் அந்த பிள்ளைக்காக முழங்கால் போட்டு 1/2 மணிக்கூர் மன்னிப்பு கேட்டேன். மோசே ஜனங்களுக்காக தேவனிடம் விண்ணப்பம் வைத்தான். தெய்வமே, நீர் அழைத்த நோக்கம் நிறைவேறாவிட்டால் உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் என்று திறப்பில் நின்னது போல வேதத்தை படிக்கிறீர்கள், வேதத்தை கேட்கிறீர்கள், கண்ணிருந்தும் காணாதவன் போல, காதிருந்தும் கேளாதவன் போல, கண்ணிருந்தும் குருடனை போல, காதிருந்தும் செவிடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அசைத்தால் எங்கே போவீர்கள்? யோசித்து பாருங்கள். செல்வம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இன்னும் பிசாசும் கொடுப்பான், அவனுக்கு என்ன வேண்மையிலும் கொடுப்பான். ஆனா நமக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய அருளினால் வருகிறது. இதை கொண்டு பிரேயருக்கு யூஸ் ஆகுதா? ஊழியக்காரை தாங்கிறது அல்ல, சபைகளை கட்டுகிறது அல்ல, ஊழியத்தை செய்கிறது அல்ல. இதே அடிமையாயிருந்தாலும் 1000 ஆத்துமாக்களை ரட்சிக்க எந்த ஓட்டு துட்டையும் கொண்டு கர்த்தர் ரட்சிக்கப்படுத்த நல்லவராயிருக்கிறார். நான் தன்னை போல் பிறரையும் நேசிக்கிறேனா? தன்னை வேதனைப்படுத்தி தன்னுடைய வேதனையை புறந்தள்ளிவிட்டு, அதாவது நேசிக்கிற உள்ளம் இருக்கிறதா? அதனால் வலைகளில் சிக்குண்டுகிறோம். கர்த்தர் வலைகளை அறுத்தெடுத்து நமக்காக விடுதலை செய்கிற தெய்வம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானம் தந்திருக்கிறார். வேத வசனத்துக்கு புறம்பாய் சிந்திப்பதற்கு அல்ல, வேத வசனத்துக்கு புறம்பாக யோசிப்பதற்கு அல்ல, வேத வசனத்துக்கு புறம்பாக சிந்தித்து தன்னுடைய ஆசக்தியை பெருக்குவதற்காக அல்ல, தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அன்பு பெறுவதற்காக மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், யோசிக்க வேண்டும். இதுதான் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயம் வரணும். தன்னை போல் பாருங்க, 10 கட்டளை பிரமாணத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். 2 கற்பனை, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கடமைக்காக தேவனை ஆராதிக்கிறது அல்ல. நட்டு முழங்கால நின்று மணிக்கூர் கணக்கில் தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்காத ஊழியம் செத்தது. கர்த்தர் மெச்சமாய் பேசினார், மெச்சமாய் பேசினார். சிந்தித்து பார்க்க வேண்டும். முழங்கால நிற்கிறதற்கு கஷ்டம், முழங்கால நிற்பதற்கு வேதனை, முழங்கால் நிற்பதற்கு அது உபத்திரவம். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். மணிக்கூர் கணக்கில் ஒரு ஆத்மாவுக்கு குறைஞ்சது 100 மணிக்கூறாவது நாம் முழங்கால் படி போட்டாதான் அந்த ஆத்மாவை கொண்டாடுறாரு. அதுவும் நிற்கிறதா நிற்கல என்பது நம்முடைய பொறுப்பல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சி கையினால் காக்க விரட்ட மாட்டேன். ஆமென். சாப்பிட்ட எச்சி கையை உதறணுமா? குருவியும் எறும்பும் சாப்பிடாது. அதனால இருக்க இடத்துல உதறிடாதா, இருக்க இடத்துல என்ன செய்யக்கூடாது, உதறிடப்படாது, தூர உதறணுமா?
ஆமென். பழைய காலத்தில் கோலம் போடுவாங்க தெரியுமா? இந்துக்களுக்கு வீட்டில் நிறைய கிறிஸ்துவ வீட்லையும் கோலம் போடுவாங்க. இன்னைக்கு கோலப்பொடி எண்ணத்தில் உண்டாக்கணும். இன்னைக்கு பாறைப்பொடி பாறைப்பொடியில் கலர் உண்டாக்கி போடுங்க. அன்னைக்கு அந்த கோலம் போடுகிறது வீட்டில் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் பச்சை அரிசியை இடிச்சு அந்த பொடி எடுத்து கோலம் போடுவார்களாம். ஏனென்றால் அதில் ஊந்து வருகிற ஊரும் பிராணிகள் சாப்பிடுவதற்காக. இன்னைக்குள்ள கிறிஸ்தவனுக்கு அன்னைக்கு இருந்த புறஜாதிக்கு இருக்கிற அந்த தன்னை போல் பிற உயிர்களையும் நேசிக்கிற அன்பு இன்னை உள்ள கிறிஸ்தவனுக்கு இருக்கா? நோ. செத்த இதயம், செத்த ஆத்துமா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தன்னை போல் பிறரையும் தன்னுடைய பாடு வரும்போது, தன்னுடைய கஷ்டம் வரும்போது, தன்னுடைய துக்கம் வரும்போது நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு துக்கப்பட்டோம். இன்று கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாலா திசையிலிருந்தோ கர்த்தராகிய தெய்வம் உனக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து தருகிறார் என்றார். உன்னை போல என்னை போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவதற்காக, அவருடைய ஆத்துமாக்களுக்கு விடுதலை கிடைப்பதான் அழிந்து போகிறார் பொருட்களினால் ஆத்துமாவை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பொன்னு, வெள்ளி, இந்த கரன்சி, நோட்டு இதெல்லாம் அழிந்து போகிறது. இந்த பொருளினால ஆத்தும ஆதாயம் செய்தி என்று வேதத்தில் திட்ட தெளிவமாய் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டே ரெண்டு கற்பனை 10 கற்பனையை ஒழிச்சு போட்டார். நான் வேதத்தில் அழகா சொல்லி கொண்டு வந்தேன். பிரமாணம் நீக்கப்பட்ட காரியங்களை குறித்து ரெண்டு கற்பனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக புது ஜீவன் தருவதற்காக தன்னுடைய ஜீவனையே பாராமல் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை தொங்க வைத்து சிலுவையிலே அவர் பாடுபட்டு துக்கப்பட்டு மரணப்பட்டு உயிர்த்து இன்று சதா காலங்களிலும் அவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற இயேசு தந்த கற்பனையை, வேதத்தை நீ கேட்டும் கேளாமல் இருந்தார், வாசித்தும் அதை புரியாமல் இருந்தார். அந்த பரிதாபம். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு இருதயத்தோடு நீ முழங்கால் போட்டா அப்படி நிக்கலாம். சிந்தனை மாறுபட்டு போகுமானால் நிக்க முடியாது. 54 வயசான, 60 வயசான, 70 வயசான, 55 வயசான இந்த ஊழியக்காரன் கூட ஒரு மனம் இல்லாமல் முழங்கால நிக்க முடியாது. உண்மைதான். ஒரு மனம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உன்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உன்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட, உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மணிக்கூர் கணக்கில் நிற்கணும். அதுக்கு அடுத்தது பிற ஆத்துமாக்களுக்காக நீ நிற்க தொடங்கணும். இதுதான் தன்னை போல தனக்காக எவ்வளவு தாகத்தோடு கர்த்தரிடம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோமோ அடுத்த பிள்ளைகளுக்காகவும் அழிந்து போகிற பொருட்களினால் நீ ஆத்தும ஆதாயம் செய்தாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அசைத்தால் எங்க போய் நிற்கும்? 10 கோடி உண்டாக்கின இதே ஊழியக்காரனை அசைச்சா எங்க போய் நின்னு? ஆமென். ஆமென். கர்த்தர் இறக்கப்பட்டதுனால இன்று தெருவில் இல்ல, அல்லிங்கி தெருவு தான் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான். இல்லைங்க தேசம் விட்டு தேசம் ஓடி போய் ஏதோ ஒரு கூலி வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஆமென். அவர் இறக்கப்பட்டார். அவர் எனக்கு பிச்சை பாத்திரமாக அவருடைய மகத்துவத்தை தந்தார். உன்னையும் அப்படி கர்த்தர் பைத்திருந்தா விட்டார். நினைச்சு பார். அசைச்சார். 10 கோடி ரூபாயே, 10 கோடி செல்வத்தை அசைச்ச தேவன் அசைப்பதற்கு எம்மாத்திரம் 100 கோடியா இருந்தாலும் சரிதான், எத்தனை 1000 கோடியா இருந்தாலும் சரிதான், அவர் அசைத்தா பேரரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவை அசைக்கிறார். என்ன செய்ய முடிஞ்சு? ட்ரம்முனால ஆட்சியினால, உலக வல்லரசுனால, உலக மிலிட்டரினால தடுத்து நிறுத்த முடியுதோ? நோ, முடியாது. ஒருபோதும் முடியாது. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோட கர்த்தரை துதிக்கிறது. முழு பலன். சத்தத்தை தந்தார் என்றா அது சத்தமா துதி. வாய் திறந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். முழு பலத்தோட அவருடைய வல்லமையை பெற்று சரீரம் அசையும்படியா. அதுதான் கணுக்கால் அளவும் போதாது, கழுத்தளவும் போதாது, நீந்தக்கூடிய வல்லமை பெற வேண்டும். ஆமென். ஆமென்.
அதான் முழு இருதயம் முழு ஆத்மா இல்லாவிட்டால் முழு இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை தொழுக எப்படி வல்லமை கிடைக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். விட்டு கொடுத்து ஆராய்ப்பதுதான் அந்த கற்பனை. இரண்டாவது கற்பனை, தன்னை போல் பிறரை நேசிக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின போது பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று நீதிமொழிகளில சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கேட்கவில்லையோ? நாம் பார்க்கவில்லையோ? செல்ல பிள்ளையா இருந்தார். இந்த உலகத்தில் மானிடனுக்காக மனுஷனுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய சிங்காசனத்தை இழந்து விட்டு விட்டு தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சு, தேவனுடைய மடியில் இருந்த மகத்துவம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மானிடருக்காக முன்மாதிரியா வந்த இயேசுவை நீ கடைபிடிக்காவிட்டால் பரிதாபம் தான். அவர் அசைச்சு போடுவார். அவர் இந்த செய்தியை யூடியூப் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் எதற்கு என்பதை புரிந்து விட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு, தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு. உங்க ஊழியக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் புத்தி கட்டவன் அல்ல, மதிகட்டவன் அல்ல. இவன் புரியாமல் போய் விழுகிறான் என்று நினைத்து விடக் கூடாது. சம்பாதிப்பதில் கெட்டிக்காரன். என்னுடைய சகோதரனை கேட்டா தெரியும். வெளிநாட்டில் சம்பாதிப்பதற்கு எப்படி முழு மூச்சியா உழைத்தேன், முழு மூச்சியா அன்னைக்கு தந்த ஆற்றலை செயல்படுத்தினேன், அறிவை செயல்படுத்தினேன் என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நான் முட்டாளாயிருந்தேன். உலகம் மெச்சிச்சு, சகோதரர்கள் மெச்சினார்கள், உலக ஐஸ்வர்யம் கிடைத்தது. உலக பார்வையில நான் ஐஸ்வர்யனா இருந்தால் தேவனுடைய பார்வையில மதிகட்ட முட்டாளா இருந்தேன். இன்று நான் ஏமாளிதான், கொடுத்த வாங்க தெரியாததுதான், மனுஷனை நம்பி போய் விழுகிறது தான், மனுஷன் ஒரு சப்போர்ட் கேட்டால் போய் செய்கிறது தான், அதனால் அகப்படுகிறது தான். அகப்படுகிறது இல்ல, உபத்திரவம். நான் வேதனைப்பட்ட போது, நான் துக்கப்பட்ட போது, நான் துயரப்பட்ட போது என்ன வேதனை எனக்கு வந்தது என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்தி தருவார். ஒரு பொருளை வாங்குவதற்காக என்று ஆலோசனை கேட்கும் போது, ஒரு பொருளை வாங்க தெரியாதது நிமித்தம் எத்தனை பணங்கள் நஷ்டப்பட்டோம் என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தி தருவார். ஒரு சகாயத்துக்காக ஒரு ஆளிடம் போகும்போது அவர்கள் நமக்கு சகாயம் செய்யாத போது எவ்வளவு வேதனைப்பட்டோம் என்பதை நமக்கு அதை உணர்த்தி தருவார். கண்ணை மூடிட்டு போயிடுவேன். அகப்படுகிறது உண்மைதான். அந்த வலையிலிருந்து கர்த்தர் வெட்டி வெளியில விடுகிறது உண்மைதான். ஆமென், ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறருடைய வேதனை நம்ம வேதனையா இருக்கணும். பிறருடைய துக்கம் நம்ம துக்கமா இருக்கணும். பிறருடைய வலி நம்ம வலியா இருக்கணும். பிறருடைய வியாதி நம்ம வியாதியா இருக்கணும். பிறருடைய கடன் நம்ம கடனா இருக்கணும். பிறருடைய பாடுகள் உபத்திரவங்கள் நம்ம உபத்திரவமா இருக்கணும். தாய் தகப்பன நம்முடைய சொந்த சரீரமாக பாகித்து நடத்த வேண்டும். அம்மா அப்பாவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சபைகளில் விசுவாசமா இருக்கிற விசுவாசிகளே கேளுங்கள். சொந்த தாயும் தகப்பனும் படுகிற வேதனை சொந்த சரீரத்தில் படுகிற வேதனையா இருக்கணும். எத்தனை பேர் ஒழுங்கா சாப்பாடு போடுறீங்க? எத்தனை பேர் ஒழுங்கா காசு பணம் செலவழிக்கிறீங்க? எத்தனை பேர் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் தன்னுடைய தாய் தகப்பனை கரம் பிடித்து நடத்துகிறீர்கள்? எத்தனை பேர் தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பராமரிக்கிறீர்கள்? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா முதியோர் இல்லம் வேதனைக்குரிய காரியம், துக்கத்துக்குரிய காரியம், சாபத்துக்குரிய காரியம். பாருங்கள், உன்னை பிள்ளையாக, அது மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், பிள்ளையாக பெற்றெடுத்த உன் தாய் நீ சிறு வயதா இருக்கும்போது உன்னுடைய கையிலையோ காலிலையோ புண்ணோ வியாதியோ ஏதாவது ஒன்று வந்தா தூக்கி தோளில போட்டு சுமந்து ஆஸ்பத்திரியா வைத்தியனாய் ஓடி அலைந்தார்களே.
இன்றைக்கு அவர்கள் சிறுபிள்ளையாய் ஆகும்போது அவர்களுக்கு ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் வருதென்றா நீ தூக்கி சுமக்கிற பழக்கம் இருக்கிறாயா? ஓ அம்மா அப்பாவே, உன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே, உன்னுடைய பெற்றோர்களுக்குள்ளேயே தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய அன்பு இல்லை. பிறரிடம் எப்படி அன்பு வைப்பீர்கள்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ உள்ளங்களே சிந்தித்து பாருங்கள், செயல்பட்டு பாருங்கள். காதால் கேட்கிறீர்கள் உபதேசத்தை, கண்ணால் வாசிக்கிறீர்கள் வேத வசனத்தை. கண்ணிருந்தும் காணாதது போல், காதிருந்தும் கேட்காத செவிடனை போல், குருடனை போல் உங்களுடைய வாழ்க்கை எரிநரகத்திற்கு போகிற சூழ்நிலையில அகப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு கட்டளை. தன்னை போல் பிறரையும் நேசிக்காவிட்டால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தந்த ஞானத்தை உலகத்திலே நாம் செயல்படுத்துகிறது இல்ல, வேதத்துக்குள்ளே செயல்படுத்த வேண்டும். அன்று என்னை இகழ்ந்தார்கள், அன்று என்னை புகழ்ந்தார்கள், தெய்வம் என்னை இகழ்ந்தார். அன்று என்னை உலகத்தார் மெச்சினார்கள். கார், பைக்கு, கடை, அண்ணன் தம்பி, ஒரே காம்பவுண்டுக்குள்ள 4 காம்பவுண்டு, இன்னாருடைய மகன், அப்படியே மெச்சினார்கள். ஆனால் தேவன் என்னை புறக்கணித்தார், தேவன் என்னை தள்ளினார், தேவன் என்னை உதாசீனப்படுத்தினார். ஆமென் சொல்லு. இன்று நான் உலகத்தை உதாசீனப்படுத்தினேன், உலகத்தை புறக்கணித்தேன். இன்று உலகத்தார் என்னை புறக்கணிக்கிறார்கள். என் செல்ல தகப்பன் என்று 2 கரங்களையும் நீட்டி, ரட்சிக்கப்பட்டவனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே, உள்ளே வா என்று அழைக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள் என்று உன்னுடைய உள்ளத்தை சிந்திச்சுப்பா, உள்ளத்தை யோசித்துப்பா, உள்ளத்தை நீ வேகுலப்படுத்திப்பா. இயேசு இந்த உலகத்தில் வந்து செல்ல மடியில உட்கார்ந்து அத்தனை படைப்புகளையும் கர்த்தரோடு கூட இருந்து அவர் செய்கையில வெளிப்படுத்தி, கிரியையில வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு, உலகத்தில் அங்க வானத்தில் மட்டுமில்ல பூமியில படைச்ச ஜனங்களோடு நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று. அவ்வளவு மகிமையாக, அவ்வளவு மகத்துவமாக, அவ்வளவு ஆசீர்வாதமாக, அவ்வளவு செழுமையாக, அவ்வளவு கொழுமையாக பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆஸ்தி செல்வத்தையும் அவருக்கு கிடைச்ச மகாபெரிய பொக்கிஷத்தையும் இழந்து ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இயேசுவின் புத்திர சுவிகாரத்தை பெற்ற நீ என்ன அர்ப்பணிக்கிறாய்? நகை அர்ப்பணிக்கிறாயா? ஆடைகளை அர்ப்பணிக்கிறாயா? தேவனுடைய ஜனங்களுக்காக தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய தாராள மனதுள்ளவர்களாய் இருக்கிறாயா? கொடுக்கிறாயா? உதவி செய்கிறாயா? அவர் சொன்னார், இன்னா நிற்கிற ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கு செய்தது. ஆமென். அப்ப அவருடைய ரட்சிப்பை பெற்று, அவருடைய அன்பை பெற்று பரலோகத்திற்கு போவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்கு வறுமை இல்லையோ, கஷ்டம் இல்லையோ, வியாதி இல்லையோ, துன்பம் இல்லையோ. அவர் சொன்னார், இவர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்த போது நீ போய் பார்த்த, இவர்கள் வியாதிஸ்தரிடம் போகும்போது நீ போய் பார்த்த, இவர்கள் கஷ்டப்படும் போது நீ கொடுத்த, நீ இவர்கள் வஸ்திரம் இல்லாத இருந்த போது வஸ்திரத்தை கொடுத்தாய், ஆகாரம் இல்லாத போது ஆகாரத்தை கொடுத்தார். இவர்களில் எதை நீ செய்தாயோ அதை எனக்கு செய்தது. இதுதான் தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய உன்னதமான அன்பு. அவர் தந்த 2 கற்பனையும் ஏற்றுக்கொண்டு நடக்காவிட்டால் காதில் கேட்டு செவிடனை போல், கண்ணில் கண்டு குருடனை போல் வாழ்வோம் என்றார். நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். 16 செல்வத்தை கர்த்தர் நமக்கு தந்து வைத்திருக்கிறார். அதில் ஒரு செல்வத்தை அதிர பண்ணினால் நீ அதிராமல் இருப்பாயோ என்ற செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டதாய் கேட்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23 வாசி. இந்த ஜனங்களோ காதால கேட்டும் கண்ணால கண்டும் முரட்டாட்டும், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான சிந்தனையும் வேதத்துக்கு விரோதமான பேச்சுகளும் எல்லா சிந்தனையும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. நிறைய பிள்ளைகளை பற்றி கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை தான் இந்த செய்தியோடு கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நாம் பேசுறது அந்த செய்திய சாரம். இதை வாசித்தோட கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் கிட்டத்தட்ட 10, 20, 30 பேரை காட்டி தந்தார். அதில் இந்த இடத்திலையும் பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிதாபம், பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் அசைச்சிருவார். நீ துதிச்சியும் பிரயோஜனம் இல்லை, ஆடியும் பிரயோஜனம் இல்லை, பாடியும் பிரயோஜனம் இல்லை, வசனம் வாசித்தும் பிரயோஜனம் இல்லை, நீ வசனத்தை பேசியும் பிரயோஜனம் இல்லை, ஊழியம் செய்தும் பிரயோஜனம் இல்லை, நீ ஆத்தும ஆதாயம் செய்தும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்காக எதை செய்தும் பிரயோஜனமே இல்லை. ஆமென், ஹalleluya, ஹalleluya. உலகம் நம்மை முட்டாள் என்று சொல்ல வேண்டும், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்ல வேண்டும். உலகத்தார் மெச்சி விட்டால் கர்த்தர் மெச்சுவதற்கு இடமில்லை. ஆமென். என்று உலகத்துக்கு பைத்தியக்காரங்க தான். ஆனால் தேவனுடைய மகத்துவத்தில் அவர் நம்மை அவருடைய புத்திரராக, செல்ல பிள்ளையாக, பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளையாக இயேசு இருந்தது போல இயேசுவின் மடியில் இருக்கிற செல்ல பிள்ளையாக நம்மளை அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். வாசி 24. அந்த பருவத்திலே மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை தற்காக்கிற பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. ஆமென், ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இருதயத்தில் சொல்லிக் கொள்வதில்லை, தேவ பயம் இல்லை, ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒன்று புரிந்து கொள்கிறோம் என்று இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இருதயத்தில் தோன்றுகிற சுய நீதியின்படி, இருதயத்தில் தோன்றுகிற சுய சிந்தனையின்படி, இருதயத்தில் தோன்றுகிற உலக வாழ்க்கையின்படி உலகத்தாருக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமாய் அர்ப்பணிக்காமல், தேவனுடைய மகத்துவத்திலே வாழாமல், தன்னைத்தானே யானை தன்னைத்தானே மண் வாரி போடுகிறது போல தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்து விடாமல், கர்த்தர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் செல்ல பிள்ளையாக பிதாவின் மடியிலே உட்கார்ந்து மகத்துவத்தையும் மகிமையும் ஆட்சிமையுமாய் மனமகிழ்ச்சியுமாய் இருந்த இயேசு என் நமக்காக எவ்வளவு உபத்திரவப்பட்டார். அவர் மனமகிழ்ச்சி பட்டதை விட உபத்திரவம் அதிகம் என்று சொல்லலாம். அதே போலதான் உன்னை கர்த்தராகிய தெய்வம் மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார் என்றார். உன்னை மனமகிழ்ச்சியாய் கர்த்தர் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றார். தன்னை போல் பிறரையும் நேசித்து பிறருக்காக, பிற ஆத்துமாக்களுக்காக, பிற ஜனங்களுக்காக தழிந்து போகிற உலக பொருட்களை கொண்டு, பொருளை கொண்டு, பொன்னை கொண்டு, பணத்தை கொண்டு, வெள்ளியை கொண்டு, செம்பை கொண்டு, அலுமினியத்தை கொண்டு, மண்ணை கொண்டு அழிந்து போகிற அத்தனை பொருட்களினாலும் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். ஏனென்றால் இந்த அழிஞ்சு போகிற இந்த செல்வங்கள் 70 மீறினால் 80 இது பரலோகத்தில் வந்தது. இந்த பொருட்களினால் நீ செல்வத்தை சம்பாதிப்பாயானால், இந்த பொருட்களினால் செல்வத்தை சம்பாதித்து உலக பெருமையை சம்பாதிப்பாயானால் இவ்வுலகத்தோடு விட்டு போகும். இல்லாவிட்டால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அழிந்து போகிற பொருட்களினால் ஆத்மாக்களை சம்பாதித்தார். நித்திய காலமாக தாவீது நிமித்தம் ஒரு பகுதியை தாவீதின் வம்சத்துக்கு விட்டு வைத்தார். ஒருவேளை நம்முடைய சந்ததிகளும் பாவசாபங்கள் செய்தார், நம்முடைய தான தர்மங்களும், நம்முடைய கர்த்தருடைய அர்ப்பணிப்புகளும், நம்முடைய காரியங்களும் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பகுதியை வைக்கவும் அசைத்தாலும் ஒரு பகுதி இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் உணர்வடையுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.